ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ வந்து நிறங்கள் 3 படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்துடைய டைரக்டர் கார்த்திக் நரேன், மியூசிக் டைரக்டர் ஜேக்ஸ் பிஜாய். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதர்வா, சரத்குமார், ரஹ்மான், அப்புறம் அம்மு அபிராமி, இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு 2 கதையை காட்டுவாங்க. அந்த 2 கதையை வந்து மாற்றி மாற்றி காட்டின விதம் நல்லா இருந்துச்சு. அவங்களுக்குள்ளே இருக்கிற கனெக்ஷன் எல்லாமே கரெக்டாக, அது ஓரளவுக்கு புதுசாக நல்லா இருந்தது. அந்த மாற்றி அமைக்கிற விதம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரத்குமார் கேரக்டர் கொஞ்சம் நல்லா இருந்தது. அதர்வா கேரக்டர் வந்து அது பாசிட்டிவில் வராது, நெகட்டிவில் தான் வரும். அது அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்தது எந்த மெயின் கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மு அபிராமிக்கு ஜோடியாக நடிச்சிருப்பான்ல, அந்த கேரக்டர் வந்து நல்லாவே இருந்துச்சு. அது வந்து அதுதான் கொஞ்சம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக போன மாதிரி இருந்துச்சு. அது அப்புறம் சரத்குமார் கேரக்டரு, அப்புறம் ரஹ்மான் ஒருத்தர், அவர் மலையாளம் ஆக்டர்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவருமே நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். அவருடைய ஆக்டிங் வேறு லெவலில் இருக்கும். இந்த 3 பேருடைய கேரக்டரை காட்டும்போது தான் கொஞ்சம் படத்தை பார்க்குற மாதிரி நல்லாயிருக்கும். அதனால இந்த 3 கேரக்டர் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பெருசாக பாசிட்டிவ்னு சொல்ல வேறு எதுவுமே இல்லை. படத்தில் ஒரு 2-3 பாசிட்டிவ் தான். பாசிட்டிவ் பாயிண்ட் எல்லாம் அவ்வளோதாங்க, கம்மி தான். படம் வந்து நிறைய போராக தான் போச்சு. நெகட்டிவில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே அதர்வாவுடைய கேரக்டர் தான். அதர்வா கேரக்டர் வந்து சுத்தமாக நல்லா இல்லை, பார்க்குற மாதிரியே இல்லை. அவர் ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறாருன்னு தெரியல. அவர் இந்த மாதிரி கதையெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அவர் கரியருக்கு. ஏன்னா இது வந்து அவர் ஒரு ட்ரக் அடிக்ட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி படம் ஃபுல்லாக அப்படியே தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு, போதையாக தான். இது வந்து அவர் கேரக்டருக்கு செட் ஆகலை. அதுவும் இல்லாமல் படத்தில் வந்து இவருக்கு ஏற்ற மாதிரி தனியாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த அளவுக்கு இல்லை. மொத்தத்தில் அதர்வா கேரக்டரை காட்டும்போது அந்த கதையில் தூக்கம் தான் வருது. அடுத்த நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா, சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ் இதெல்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகும். ஸ்டார்டிங்கில் மட்டும் ஒரு லவ் சாங் இருக்கும், அதுக்கப்புறம் சாங்கே இருக்காது. அங்கங்கே கொஞ்சம் பழைய பாட்டுங்க வந்து ஸ்பீக்கரில் வர்ற மாதிரி காட்டுவாங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்க. மற்றபடி இதில் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் எதுவும் பெருசாக ஸ்கோர் பண்ணவே இல்லை. கேரக்டர் வைஸாகவும் சரியில்லை, மியூசிக் வைஸாகவும் சரியில்லை. எப்படி எந்த நம்பிக்கையில் அந்த படம் எடுத்தாங்கன்னு தெரியல. ஸ்டோரி லைனுமே கொஞ்சம் போராக தான் போகுது. கதையுமே நிறைய இடத்துல ஓட்டை இருக்குது. ட்விஸ்ட்டும் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம், என்ன பண்ணியிருக்காங்கன்றதுக்காக போயிட்டு பார்க்கலாம். அதுவும் இந்த படம் வந்து பேச்சுலராக இருக்கிற நம்ம மட்டும் போயிட்டு பார்க்கலாம். ஃபேமிலியெல்லாம் போனால் பார்க்க முடியாது, எல்லாம் தூங்கிட்டு தான் வருவாங்க. பெருசாக ஃபேமிலியாக பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த படத்தில். அதனால் இது ஒன் டைம் வாட்சபிள் தான். டைம் ஃப்ரீயாக இருந்தால் போயிட்டு பாருங்கள். இது அவசியம் பார்க்கணுன்ற படம் இல்லை. உங்களுக்கு டைம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா போயிட்டு ஒரு வாட்டி பார்க்கலாம். அது கூட நீங்கள் தூங்காமல் இருந்தால் ஃபுல்லாக பார்க்கலாம். நீங்கள் தூங்காமல் இந்த படம் பார்க்க வாழ்த்துக்கள். இவன மாதிரி பைத்தியக்காரனுக்குலாம் எவன்டா பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கொடுத்தது? சுந்தரேசா.